தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பரிசுத்தரை ஸ்தோத்தரிப்போம். லேவியராகமம் 11:44 சொல்லுகிறது, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நான் பரிசுத்தர், ஆகையால் தரையில் ஊறுகிற எந்த பிராணிகளிலும் உங்களை தீட்டுப்படுத்தாமல் உங்களை பரிசுத்தமாக்கி கொண்டு சுத்தமாயிருப்பீர்களாக என்று சொல்லி தேவன் அவனுக்கு ஒரு கட்டளை இடுகிறார். தேவன் குற்றமற்றவர், அதோடு கூட அன்புள்ளவர். தேவன் பரிசுத்தராய் இருக்கிறார். நாமும் தீட்டுப்படாமல் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். தீட்டு என்பது உள்ளான தீட்டு இருக்கிறது, புறம்பான தீட்டு இருக்கிறது. இங்கே பறவைகள், மிருகங்கள் இவைகளுடைய தீட்டு சரீர பிரகாரமான தீட்டாக இருக்கிறது. ஆவிக்குரிய தீட்டு நாம் படாமல் ஜீவிக்க வேண்டும். ஆகவேதான் அவர் பரிசுத்தர், அவருக்கு ஏற்ற பரிசுத்தத்தை நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி அங்கே தேவன் விரும்புகிறார். நாம் பரிசுத்தத்தை விரும்புவோம். தீட்டுப்படாமல் தரையற்ற வாழ்வு வாழ்வதற்கு இந்த காலங்களில் தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன், ஆமேன்.